சார் சமீபத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆண்டு விழா நடந்தது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி குடுக்கிறார். பிரிவு, பிளவு அப்படின்ற வார்த்தையை இனி யாரும் பயன்படுத்தக்கூடாது. யாருமே பிரிஞ்சு போனவங்கலாம் இல்ல. நீக்கப்பட்டவர்கள். அதாவது ஒழுங்கு நடவடிக்கையால் நீக்கப்பட்டவர்கள். அப்படிலாம் இனி பிரிவுன்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஆவேசமா பேசுறாரு. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி இன்னும் திருந்தவில்லை என்பதை அவருடைய வார்த்தை பிரயோகம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பிரிவு இல்லை, நீக்கம் என்று சொன்னால் ஒரு சர்வாதிகாரியா எடப்பாடி பழனிசாமி என்கிற கேள்விக்கு ஆம், நான் சர்வாதிகாரி தான் என்கிற பதிலை எடப்பாடி பழனிசாமி தந்திருக்கிறார். இது ஒன்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய உழைப்பில் வந்த இயக்கம் அல்ல. புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் தன்னுடைய தோழர்களை அணைத்து கொண்டு உருவாக்கிய பேரியக்கம். அதை வார்த்தெடுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இதற்காக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தவர் அம்மையார் ஜெயலலிதா. இதற்காக பல்வேறு ஏளன அகட்டியங்களுக்கு ஆளானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எனவே இந்த இருவரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆலமரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வேரோடு சாய்ப்பதற்கு வந்த கருங்காலியாகவே எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களினுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அதை நிரூபிக்கிற வகையில் ஆம், நான் கருங்காலிதான், நான் இந்த இயக்கத்தை அழிக்க வந்தவன் தான் என்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய ஆண்டு விழா அன்று கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் உங்களுடைய தலைமையை ஏற்று வந்தவரா இந்த இயக்கத்துக்கு? ஜேசிடி பிரபாகரன் இந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தவரா இயக்கத்துக்கு? அவர்களெல்லாம் எம்ஜிஆரை பார்த்து இயக்கத்துக்கு வந்தவர்கள், ஜெயலலிதாவை பார்த்து இயக்கத்துக்கு வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து வெளியே நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சூழலை உருவாக்கியது யார்? அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று ஒரு குழு அமைத்து 2 தலைவர்களையும் நாங்கள் அழைத்து பேச போகிறோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அந்த பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சமும் நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன், யாரையும் நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிற மனநிலையில் இருப்பவர் யார்? இன்றைக்கு கூட சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறார்? ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் என்றுதான் தன்னுடைய நம்பிக்கையை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார். அதிமுகவை மீட்டெடுப்பது ஒன்றுதான் லட்சிய நோக்கம் என்று சொல்லிதான் அமமுக என்கிற இயக்கத்தையே டிடிவி தினகரன் துவங்கினார். இன்றைக்கு வேண்டுமானால் அவருடைய கருத்தில் மாறுபாடுகள் இருக்கலாமே தவிர அவருடைய துவக்க நிலை எப்படி இருந்தது? அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக இந்த தற்காலிக இயக்கத்தை துவங்குகிறோம், இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று சொல்லித்தானே அந்த அமைப்பை கட்டினார். ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தை கூட இணைப்பு என்பதற்கோ அல்லது எல்லோரும் ஒன்றிணைந்து இயங்கி ஜெயலலிதாவினுடைய அந்த உழைப்பை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய அந்த உழைப்பை நாங்கள் பாதுகாத்து இந்த நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கிற வகையில் இந்த இயக்கத்தை மீட்டெடுப்போம் என்கிற ஒரு வார்த்தையை என்றைக்காவது எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறாரா? நீங்க என்ன பெரிய மெஜஸ்டிக் லீடரா? இந்த இயக்கத்தை வேர்வையும் ரத்தமும் சிந்தி வளர்த்தவரா? 2010க்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி யாரு சார்? சுப்புலட்சுமி ஜெகதீசன் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரிடத்திலே வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்த ஒரு சாதாரண நபர் எடப்பாடி பழனிசாமி. 2004 திருச்செங்கோடு தொகுதியில எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து நானே பிரச்சாரம் செய்திருக்கேன். ஒரு விஷயத்தை சொல்லவானே, கபிலர் மலைன்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதிக்குள்ள தேர்தல் பிரச்சாரம் அண்ணன் நாஞ்சில் சம்பத் எல்லாரும் போய் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறோம். தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது நாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க தான், ஆனா வேட்பாளர் எங்களுக்கு யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க. நாங்க கிண்டலா கூட கேட்டோம், ஏமா வேட்பாளரே தெரியாம ரெட்டலைக்கு ஓட்டு போடுறேன்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நாங்க எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுவோங்க ஐயா, நாங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்க. அப்ப திமுக நிக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? நல்லா தெரியுமே, சுப்புலட்சுமி அம்மா நிக்குது, எங்களுக்கு தான் தெரியுமே அவங்கள அப்படின்னாங்க. அப்போ நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்களுக்கே வேட்பாளர் பேர் தெரியாத அளவுக்கு தான் திருச்செங்கோடு தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி 2004 யாருங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்றேன். ஆனா 2004 அதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் யாராக இருந்தார்? இந்த கட்சிக்கு முதலமைச்சராக இருந்தவர். இந்த கட்சிக்குன்னா இந்த கட்சியினுடைய ஆட்சிக்கு சொல்றேன், உடனே இந்த கட்சிக்கா அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாது. இந்த கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். எனவே இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்க ஓரம் கட்டினா, அதுக்காக ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப யோக்கியமானவரு, அவர் எல்லாவற்றுக்கும் தயாராக, அவரும் பல தவறுகளை செய்திருக்காரு. அவர் அந்த தர்ம யுத்தத்தை அன்னைக்கு நடத்தலைன்னா நிலைமையே வேறையாக மாறி போயிருந்திருக்கும். எல்லா வகையிலும் துவக்கத்தில் அதிமுகவை அழித்து ஒழிப்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களும் தவறு செய்தார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அது அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களினுடைய உள்ள குமுறலாக இருக்கிறது. ஆனா இப்ப எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மாறி இந்த கட்சியை மீட்டெடுக்கணும், இந்த கட்சி உண்மையிலேயே எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் பயணிக்கணுங்கிற நோக்கத்துக்கு தயாராகி இருக்கிறார்கள். ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த கட்சி அழிஞ்சு நாசமா போனாலும் பரவாயில்ல,
நானே பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். ஐ எம் த மைட்டி ஸ்டேட்னு ஹிட்லர் சொல்லுவான். அந்த ஹிட்லருடைய பாணியை பின்பற்றுகிற நபராக எடப்பாடி பழனிசாமி மாறி போயிருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கான அழிவை துவக்கி வைத்திருக்கிற இடம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போய் சந்திச்சதா சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைரியமா காட்டுறாரு. பின்னாடி வேலுமணி எல்லாம் வச்சுக்கிட்டு காட்டுறாரு. பாருங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. யாருமே அப்படி ஒரு எண்ணத்திலே இல்ல அப்படின்றார். சார், எடப்பாடி பழனிசாமி அரசியலை புரிந்து கொண்டு பேசுகிறாரா இல்லை அரசியல் புரியாமல் பேசுகிறாரா என்பதே நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. எல்லாரும் இங்கதான் இருக்காங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஓ பன்னீர்செல்வத்தை போய் சமாதானப்படுத்தி பேசுவதற்காக போனவர்கள் அன்றைக்கு கிரீம்ஸ் ரோடு இல்லத்துல போய் பேசுறதுக்கு போனாங்க. போனவங்க எல்லாம் உங்களை பாராட்டி, இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை தான் நீங்க ஏத்துக்கணும், அவரு தான் புரட்சி தமிழர், அவரு தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அங்க பேச்சுவார்த்தையில போய் பேசினவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கிறத பின்னாளில் வைத்திலிங்கம் வெளிப்படையாகவே அறிவிச்சாரா இல்லையா? என்ன பேசுனாங்கன்னு, அண்ணா நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க, நம்ம எல்லாம் சரி பண்ணிடலாம், கட்சியை பாதுகாக்கணும், ஆட்சியை பாதுகாக்கணும், அம்மாவுடைய உழைப்புல அம்மா உயிரிழந்ததற்கு பிறகும் இந்த உழைப்பை நாம் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பாடுபடணும் அப்படின்னு சொல்லி சமரசம் செஞ்சாங்கன்னு தானே சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி குறித்து போனவர்கள் எல்லாம், பேச்சுவார்த்தை குழுவில் போனவர்கள் எல்லாம் என்ன பேசுனாங்கன்னு சொன்னாரா இல்லையா? இதே நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள், தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் என்ன பேசுனாங்கன்னு சொன்னாரா இல்லையா? எனவே உங்க பக்கத்துல இருக்கிறாங்கிறதுக்காகவே அவர்கள் எல்லாம் உங்களுடைய முடிவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. மாறாக இந்த கட்சியை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் கனத்த மௌனத்தோடு இருக்கிறார்கள். அந்த மௌனத்தை புரிந்து கொள்கிற மனநிலை கூட எடப்பாடி பழனிசாமி இடத்திலே கிஞ்சித்தும் இல்லை என்பதுதான் இப்போது அதிமுகவினுடைய சாபக்கேட்டின் விளைவாக நான் கருதுகிறேன். சமீபத்தில் தளவாய் சுந்தரம் அவர்கள் RSS பேரணியை தொடங்கி வைத்தார். அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. நேற்று ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் அந்த தமிழ்தாய் வாழ்த்து மாற்றி பாடப்பட்டதற்கு. கொஞ்சமா இந்த திராவிட இயக்க கொள்கையில ஊறிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, இது இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாதடா அப்படின்னு. அது மாதிரி தளவாய் சுந்தரத்தோடு இணைந்து கொண்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அறிவிக்கப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் தளவாய் சுந்தரம். நீங்க வேணா அதிமுகவுல அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பூவத்தூர்ல கொண்டு போய் எல்லாரையும் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அடைச்சு வச்சிருக்கும் போது செங்கோடையனைத்தான் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது சசிகலா அம்மையாரினுடைய எண்ணம். அதைத்தான் அவர் அறிவித்தார். அப்புறம் அந்த பணம் செட்டில்மெண்ட் விவகாரங்கள் எல்லாம் நடக்கணும்னு முடிவு எடுக்கும் போது அவர் அவகாசம் கேட்டார். செங்கோடையன் என்கிட்ட அவ்வளவு பணம் இப்ப இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னாரு. அப்போ பக்கத்துல இருந்த தளவாய் சுந்தரம், அம்மா நம்ம வேணா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கலாமா, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்காரு, நான் அவர் அவ்வளவு பணம் வச்சிருப்பாரா அப்படின்னு கேட்கும்போது, கேட்டு பார்க்கலாமா அவர் என்ன சொல்றாருன்னு, சரி கூப்பிடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கூப்பிட்டு நான் ஒரே நாள்ல பணத்தை செட்டில் பண்றேமான்னு சொன்னாரு. இந்த ஏலத்தொகையை ஒரே நாளில் செட்டில் பண்றேன்னு சொல்லி அங்கங்க இருந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய கான்ட்ராக்டர்ஸை கூப்பிட்டு இம்மீடியட்டா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பணம் அனுப்பிச்சாங்க. பணம் அனுப்பிச்சதனுடைய விளைவுதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். இது கொடநாட்டில் நடந்த ரகசிய செய்தி. யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தளவாய் சுந்தரம் போய் அன்னைக்கு காதுல சசிகலா கிட்ட, அம்மா எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்காரு, அவரை கேட்கலாமான்னு சொல்லலைன்னா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதர் எந்த இடத்தில் இருந்திருப்பார் என்பதே யாருக்கும் தெரிந்திருக்காது. இந்த இடத்தில் செங்கோடையன் இருந்திருப்பார். செங்கோடையன் இந்த இடத்தில் இருந்திருந்தால் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருக்கும். ஏன்னா செங்கோடையன் ஃபீல்டு ஒர்க்கர் சார். ஜெயலலிதா அம்மையாரினுடைய மனநிலையை அறிந்தவர். எம்ஜிஆர் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இயக்கத்தை வார்த்தெடுத்தார் என்கிற அந்த அரசியல் சூழலை உள்வாங்கி கொண்டு அதிமுகவில் இயங்கியவர். டூர் எல்லாம் போறாங்கல்ல அந்த அம்மையார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு, ஜெயலலிதா அம்மையார், அந்த டூரை ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குற பொறுப்பு செங்கோடையனுக்கு தான். எவ்வளவு அழகாக வியூகம் வகுத்த செங்கோடையன் அந்த டூரை போடுவாருன்னா, 2006 கூட்டணி அதிமுகவோடு, விடுதலை சிறுத்தை மதிமுக. நான் மதிமுகவுக்கு திருவோணம் தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளர். செங்கிப்பட்டியில தேர்தல் பிரச்சாரம் சார். செங்கிப்பட்டியில தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுக்கிட்டு அடுத்த தொகுதி திருவரம்பூர், 13 கிலோமீட்டர் தான். ஆனா பயண திட்டத்தை எப்படி தெரியுமா போட்டாரு? செங்கிப்பட்டியில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து அப்படியே திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து அப்படியே நேரடியாக திருவையாறில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அரியலூர்,
அரியலூரில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திருச்சியில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு புதுக்கோட்டை. இந்த மேப்லாம் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சொன்னாதான் புரியும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இடைப்பட்ட ஒரு இடத்தை மட்டும் விட்டுட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இல்ல, திருவெரும்பூர் அவர் விடல. அவர் என்ன செய்தாருன்னா, இந்த கிராமப்புறங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையாருடைய பிரச்சாரம் போய்விட்டு 2வது ரவுண்டு வருகிற போது புதுக்கோட்டையிலிருந்து மீண்டும் ஸ்ரீரங்கத்தை முடித்துக் கொண்டு திருவெரும்பூரில் முடித்துக் கொண்டு காட்டூரிலிருந்து மீண்டும் கரூர், இப்படி ஒரு பிளான போட்டாரு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சாலைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை அந்த 12 கிலோமீட்டர்ல போய் முடிச்சுட்டு போறதை எப்படி அழகா சுத்தி கொண்டு வந்து எல்லா ஊருக்கும் அந்த அம்மையாருடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தார் பாருங்க. இந்த வியூகத்தை வகுத்தவர் அண்ணன் செங்கோடையன். எனவே அதிமுகவினுடைய நூக்கன் கார்னர் அவருக்கு தெரியும். இந்த அம்மையாருடைய உழைப்பு எத்தகைய உழைப்புங்கிறது அவருக்கு தெரியும். எனவே அவரெல்லாம் வரக்கூடாது என்கிற நிலையை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பை தங்கத்தாம்பூலத்தில் வைத்து வாங்கி கொடுத்தவர் தளவாய் சுந்தரம். யாருக்குமே உண்மையா இருந்ததில்லை சார் எடப்பாடி பழனிசாமி. தனக்கு இந்த பொறுப்பை வாங்கி கொடுத்த தளவாய் சுந்தரத்தையே கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இன்னொன்று, தன்னை இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்த சசிகலா அம்மையாரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. தான் முதலமைச்சராக தொடர்வதற்கு தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்த ஓ பன்னீர்செல்வத்தையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. எனவே ஒரு துரோகத்தின் மொத்த உருவமாக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு மாறி போயிருக்கிறார். அவர் திராவிட இயக்கத்தை உள்வாங்கி இருக்கிறார் என்றெல்லாம் நான் புரிந்து கொள்ளவே மாட்டேன். அப்படிப்பட்ட புரிதல் இருக்கும் என்று சொன்னால் அந்த புரிதலில் கோளாறு இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கட்சிக்குள்ள யாரும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் டைரக்டா எதிர்த்து பேசியதாக ஒரு செய்தியும் பார்க்க முடியல. அப்ப கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அவர் வலிமையா நடத்திட்டு போவார்ல வருங்காலம். சார், நீங்க அரசியலை அப்படி மேம்போக்காக ஏரியல் வியூல பாத்திரக்கூடாது. பக்கத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அரசியல் சூழல் என்னன்றது புலப்படும். ஒண்ணு வேணாம், எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை 100 விழுக்காடு ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளருக்கு கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதான? ஓ பன்னீர்செல்வம் அதானே கேட்டாரு. தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுகிற தலைமை இருக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய பைலா, சட்ட விதி இல்லையா? ஊருக்கு ஊர் பெட்டி வைப்போம்னு சொன்னாரா இல்லையா? இத பல ஊடகங்கள்ல அண்ணன் பெங்களூரு புகழேந்தி பேசினார். என்ன பேசினாரு? அண்ணா பெட்டி வச்சிருவோம்யா, யார் பொதுச் செயலாளர் ஆகணும்னு தொண்டர்கள் முடிவு பண்ணட்டும் சொன்னாரா? ஏன் அதற்கு நீங்க தயாராகல? அப்போ பெட்டி வச்சுட்டா யாருக்கு யாரு ஓட்டு போடுறாங்கிறது தெரியாது. எடப்பாடி பழனிசாமியுடைய லட்சணம் என்னங்கிறது தெரிஞ்சுவிடும். கொங்கு பெல்ட்லயே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கிடைக்காது பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு. இன்னும் சொல்லவா, வேலுமணி தங்கமணியே ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த சூழல் இப்போது அதிமுக உருவாகிடுச்சு. இதுதான் யதார்த்தமான உண்மை. நேரடியாக பேசலையே அப்படின்னு கேட்டா எந்த கட்சியிலையும் அப்படி பேச மாட்டாங்க சார். நீங்க கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவதை போன்ற ஒரு சூழல் இருக்கும். எந்த மாதிரியான தலைமைன்னா, இந்த மாதிரி இடைக்கால தலைமைகளாக இடைச்சொருகளாக வந்தவர்கள். இப்ப திமுகவை தோற்றுவித்தவர் அண்ணா. அண்ணாவுக்கு பிறகு அந்த கட்சியை கைப்பற்றியவர் கலைஞரோடு அப்படியே தொடர்ந்து அந்த பயணத்தில் வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அதுல சலசலப்பு ஏற்படாது என்பது எல்லோருக்குமே தெரியும். காரணம், இந்த கட்சி இப்படித்தான் போக போகுதுன்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இடைச்சொற்களாக சொருகப்படுகிற போது எல்லோரையும் மதித்து எல்லோரையும் அரவணைத்து அந்த இயக்கத்தை வழிநடத்தி போயிருக்க வேண்டும். ஆனால் அவர் அரவணைக்க தவறினார். எனவே எதிர்ப்பு என்பது முழுமையாக அந்த இயக்கத்தில் வியாபித்திருக்கிறது. அது எப்போது வெளிப்படும் என்று சொன்னால், எப்ப அந்த கட்சிக்குள்ள ஒரு சண்டமாறுதம் நிகழுதோ, ஒரு பிளவுக்கான சூழல்கள் கனிந்து வருதோ, அப்போது அந்த கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்ப்பு என்பது பதிவு செய்யப்படும். இப்ப எதிர்ப்பை யாராவது ஒருத்தர் பதிவு செய்துட்டாருன்னா அவரை கட்டங்கட்டு திருப்பி தூக்கி போட்ட மாட்டாரா? தங்களுடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக அந்த குரலை உயர்த்தாமல் நாம் இந்த அதிமுகவிலேயே தொடருவோம். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்துல அப்புறப்படுத்தப்படுவார். அது வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு அதிமுக பேனர்லயே நம்ம இருப்போம்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்கள் தான் சார் அதிமுக தொண்டர்கள். அதுதான் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை. ஒண்ணு வேணாம், நான் சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன். அரசியல் லாப நஷ்ட கணக்கு போடுகிறவர்கள் அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏத்துக்க முடியலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? பாஜகவுக்கு போயிடுவாங்க, இல்லையா திமுகவுக்கு போயிடுவாங்க. அப்படி பலர் போயிருக்கிறாங்களா இல்லையா? ஆனா அதிமுகவில் பலமாக இருந்தவர்கள், ஒரு காலத்தில் எம்ஜிஆரால் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எல்லாம், தலகர்த்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அவர்கள் இந்த இயக்கத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டவர்கள். நான் பல நேரங்கள்ல சொல்றது, அண்ணன் கே.சி. பழனிசாமி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இப்போதும் டிவி டிபேட்ல நீங்க பாத்தீங்கன்னா
எம்ஜிஆரோடு அவர் இருக்கிற புகைப்படம் தான் அவருக்கு பின்னாடி காட்சி அளிக்கும். நான் எப்படி பெரியார் படத்துக்கு முன்னால் உட்கார்ந்து எல்லா ஊடகங்கள்லயும் பேசுறேனோ அதே போல அவர் எம்ஜிஆர் படத்துக்கு முன்னால உட்கார்ந்துதான் எல்லா ஊடகங்கள்லயும் பேசுவாரு. ஏன் திமுகவினுடைய கதவு அவருக்கு திறக்காதா? பாஜகவினுடைய கதவு அவருக்கு திறக்காதா? பாஜகவுல இந்த வண்டியில ஆள் பிடிச்சிட்டு போற மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்னு ஒரு டஜனுக்கு ஆளை பிடிச்சிட்டு போனாங்களே டெல்லிக்கு, அந்த நேரத்தில் இவரும் போயிருந்தா போய் சேர்ந்திருக்க முடியாதா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, எம்ஜிஆர் வழியில் வந்தவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான். திமுக எதிர்ப்பு அவர்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். திமுக எதிர்ப்பை பிரதானமாக அரசியலில் உருவகப்படுத்தி கொண்டு அரசியல் பயணத்தை தொடர்ந்தவர்கள். அவர்களால் எம்ஜிஆரை தவிர, ஜெயலலிதாவை தவிர எந்த தலைவரையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே இப்படிப்பட்ட தொண்டர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு கனத்த மௌனத்தோடு எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா வழியில் தங்களுடைய பயணத்தை தொடருவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வருகிற போதுதான் அவர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை அமைதி காப்பார்கள். அந்த நிசப்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துகிட்டு இருக்காரு. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. வெளியிலிருந்து பாக்குற எனக்கே தெரிகிற இந்த புரிதல். விளக்கப்பட்டவர் இப்போ ஓபிஎஸ் இருக்காரு, சசிகலா இருக்காங்க, டிடி தினகரன், அவங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டா தான் கன்சிடர் பண்றாரு. ஒழுங்கு நடவடிக்கையால் நீக்கப்பட்டவர் ஒரு ஓட்டு போகுது, அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய பிரிவுன்னு பெரிய வார்த்தைகளை சொல்றீங்க? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. பொதுக்குழுவை நடத்தினது உங்களுக்கு எனக்கும் அது பொதுக்குழு, அப்படிதானே? பொதுக்குழு நடத்தினாருன்னு அந்த பொதுக்குழு நின்னு போச்சுன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரா இல்லையா? சி.வி. சண்முகம் நிதானமா பேசினாரா இல்ல வேற மனநிலையில பேசினாரான்னு நமக்கு தெரியாது. பொதுக்குழு சொல்லாது சொல்லி மைக்ல வந்து கத்தினாரா இல்லையா? ஒரு சூழல் காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா? ஏன் சார் அவ்வளவு வேகப்பட்டீங்க? காரணம் என்னன்னா, பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த கூட்டத்தை நீங்க நடத்துனீங்க. ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்தீங்க, ஒன்றிய நகர செயலாளர்களுக்கு பணம் கொடுத்தீங்க, மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் கொடுத்தீங்க. இப்படி பணம் கொடுத்து தங்களுக்கு ஆதரவான சூழலை உருவாக்கிய கூட்டத்தை வைத்திலிங்கமும் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து கலைத்து விட்டார்களேங்கிற அந்த ஆதங்கம் தான். அடுத்த கூட்டத்துக்கு இதை விட கூடுதலான தொகையை செலவு செய்து ஆட்களை நீங்க கூட்டு வந்தீங்களா? ஏன் இந்த தொகையை நீங்க செலவு செஞ்சீங்க? சிங்கிள் ஓட்டு தானே நீங்க சொல்ற மாதிரி. ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஓட்டு, வைத்திலிங்கம் ஒரு ஓட்டு, சசிகலா ஒரு ஓட்டு, டிடிவி தினகரன் ஒரு ஓட்டு, கே.சி. பழனிசாமி ஒரு ஓட்டு, ஜே.சி.டி. பிரபாகரன் ஒரு ஓட்டு, பெங்களூரு புகழேந்தி ஒரு ஓட்டு, எல்லாம் ஒரு ஓட்டு சார். ஏன் சார் நீங்க இவ்வளவு மெனக்கிட்டீங்க? நீங்க இயல்பாகவே பொதுக்குழு, அதிமுக பொதுக்குழு எப்படி நடக்கும் தெரியுமா? ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு ராணுவ கட்டுப்பாடோடு நடந்து அப்படியே மிடுக்க வெளியேறும். ஒன்னும் சலசலப்பே இருக்காது. காலையில 9 மணிக்கு அந்த அம்மையார் வருவாங்க. அந்த பிராடோ கார்ல வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டப்பட்டிருக்கும். அந்த வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ்ல பல முறை அந்த காட்சியை நான் பார்த்திருக்கேன். தொட்ட இடம் துலங்க வரும் குளமகளே வருக, இந்த பாட்டு ஒலிக்கும். அந்த அம்மையார் அப்படியே மெதுவா வருவாங்க அரங்கத்துக்குள்ள வந்ததற்கு பிறகு வரவேற்புரை, தீர்மானம் வாசிப்பாங்க, பொதுக்குழு உரை, மதியம் முடிஞ்சிடும் சார். மதியம் விருந்தோடு புறப்பட்டு போயிடலாம். இப்படி நடந்த பொதுக்குழு எவ்வளவு ஆட்களை திரட்டி கொண்டு வந்து இவ்வளவு மெனக்கிட்டு ஒரு பொதுக்குழு அதிமுக இது வரைக்கும் நடத்தி இருக்கா? அதிமுகவுடைய ஹிஸ்டரியில. ஆனா நீங்க நடத்துனீங்களே, ஏன் சார் நீங்க நடத்துனீங்க? தொண்டர்கள் இயல்பாகவே உங்க பக்கம் இருந்திருந்தா நீங்க அப்படி நடத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? அப்படி நடத்துகிற சூழல் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட அதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். சசிகலா அம்மையாருக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட தொண்டர்களுடைய பலம், டிடிவி தினகரனுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட தொண்டர்களுடைய பலம். செந்தமிழன் ஒருத்தர் இருந்தாரு, முன்னாள் அமைச்சர் தானே அவரு. ஏன் அதிமுக டிடிவி தினகரனோட இருக்காரு? வெற்றிவேல் அம்மாவோட விசுவாசி தானே சார். தன்னுடைய தொகுதியை ராஜினாமா பண்ணிக்கிட்டு ஆர்கே நகர்ல அந்த அம்மாவை போட்டியிட வச்சவர் தானே சார். அவர் ஏன் சார் டிடிவி தினகரனோட நின்னாரு? செந்தில் பாலாஜி யாரா சார் இருந்தாரு? அதிமுக காரர் தான் சார். அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவராக தானே சார் இருந்தாரு. அந்த அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவராக தானே சார் இருந்தாரு. ஏன் சார் அவரு டிடிவி தினகரனோட போனாரு? அதே மாதிரி பழனியப்பன் எதுக்காக போனாரு? தருமபுரி பழனியப்பன் எதுக்காக போனாரு? இவங்களெல்லாம் எதுக்காக டிடிவி தினகரனோடு போனாங்க? தங்க தமிழ்ச்செல்வன் ஏன் போனாங்க? தங்க தமிழ்ச்செல்வன்லாம் திமுகவுக்கு போற ஆளா சார்? நீங்க சொல்லுங்க. அவர் டிடிவி தினகரனோடு போக வேண்டிய ஆளா? ஆண்டிப்பட்டியில இந்த அம்மாவனுடைய முகமாகவே இருந்தவர் சார். ஆண்டிப்பட்டி தொகுதியில அந்த அம்மா எம்எல்ஏவா இருந்தப்ப எம்எல்ஏ ஆபீஸ்ல யார் எம்எல்ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் தான் எம்எல்ஏ. இதுக்கிடையில அவருக்கு என்ன தெரியுமா? மாவட்ட செயலாளர் பொறுப்பெல்லாம் அப்புறம் கொடுத்தாங்க. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தான் அவர். அந்த பொறுப்பையே வைத்துக்கொண்டு அந்த அம்மாவினுடைய பிரதிநிதியாகவே அந்த மாவட்டத்தில் வலம் வந்தவர் சார் அவரு.
இப்படிப்பட்ட தலகர்த்தர்கள் எல்லாம் நீங்க இழந்திருக்கீங்களா? அதுக்கு பதிலா இன்னைக்கு தேனியில ஒருத்தர் நீங்க உருவாக்கிட்டீங்களா? தேனி செய்யறதுக்கான எவ்வளவு பெரிய மாவட்ட செயலாளர், எவ்வளவு பெரிய தலகர்த்தர். நீங்க இன்னைக்கு யார உருவாக்கி இருக்கிறீங்க தேனியில? சென்னை தலைநகரத்துல நீங்க இன்னைக்கு யார உருவாக்கி இருக்கிறீங்க? நான் சொன்ன பட்டியல் போட்ட இடங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு வேற யார உருவாக்க முடிஞ்சது? இப்ப வரைக்கும் வைத்திலிங்கத்தினுடைய இடம் வெற்றிடமாவே தானே சார் இருக்கு. தஞ்சை பகுதியில வைத்திலிங்கத்தோடு போனவர்களுடைய எண்ணிக்கை தான் கூடுதல். இன்னைக்கு நீங்க ஒன்றிய செயலாளர் இருந்தவர்கள்லாம் மாநில துணை பொறுப்பு போட்டீங்க. பொறுப்புகளை போட்டு பொறுப்புகளை நிரப்பி வச்சிருக்கிறீங்க. அவ்வளவுதானே தவிர ஏதாவது வீரியமிக்க இயக்க செயல்பாட்டுகளை முன்னெடுக்க முடிகிறதா உங்களால்? முன்னெடுக்கவே முடியல. அப்படிப்பட்ட நிலைக்கு இன்றைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே பிளவு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பிரிந்தவர்கள் சேர வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய உண்மையான கனவு, லட்சியம். அதை எப்போதும் நிறைவேற்ற மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஒன்று, எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக இருக்கிற வரை அது குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாகத்தான் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றிங்க.